வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் படி தமிழில் யூனிட் 7ல் தமிழின் தொன்மை இதை நம்ம பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம், அதாவது திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது என்னதுன்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்ததுக்கு மனிதர் கண்டுபிடித்த கருவி தான் மொழி. முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் இது மூலமாக மனிதர்கள் பிறருக்கு தெரிவித்தாங்க. அப்போ பருப்பொருட்களை மட்டும்தான் ஓரளவுக்கு உணர்த்த முடிஞ்சது. மைனூட்டாக எதுவுமே அவங்களுக்கு சொல்ல தெரியலை, மேலோட்டமாக சொல்லுதாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதனால் மறுபடி ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினாங்க. சவுண்டு சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி. அப்புறம் காலப்போக்கில் அது நல்ல பொருள் உணர்த்தக்கூடிய ஒரு வலிமை பெற்று கடைசியாக அது மொழியாக வளர்ந்தது. மனித இனம் வாழக்கூடிய அந்த இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, இதை வச்சு வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகள் எல்லாம் உருவாகி பல மொழிகள் உலகத்தில் உருவாகின. அதே மாதிரி பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு இதனுடைய அடிப்படையிலையும் பல மொழி குடும்பங்களாக அது பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிகளுடைய காட்சி சாலை, அதாவது நம்ம இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா 1300க்கும் மேற்பட்டது. இதை நம்ம 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கும். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தியாவில் பல கிளை மொழிகள் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். அப்புறம் உலகத்தில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் ஒன்று என்னதுன்னா நம்மளுடைய இந்திய நாகரிகம். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மொஹஞ்சதாரோ கரப்பா ஆய்வுக்கு பின்னாடி உறுதிப்படுத்தப்படுது. அதாவது திராவிட நாகரிகம், இதை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திராவிடர்கள் பேசிய அந்த மொழியை திராவிட மொழி அப்படின்றாங்க. திராவிடம் அப்படின்ற சொல்ல முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர் தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல முதல்ல சொல்கிறாரு. அதுக்கடுத்து தமிழ் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல் பிறந்திருக்கணும் அப்படின்னு பல மொழி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஹூராஸ் பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாற்றத்தை தமிழ், அதிலிருந்து தமிழா, அப்புறம் தமிழா, அதிலிருந்து ட்ரமிழா, அடுத்து இட்ரமிழா, திராவிடா இப்படின்னு வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் மொழி ஆய்வு பார்க்குறோம். அதாவது நம்ம திராவிட மொழி குடும்பம் நிறையா பகுப்பாக இருக்குது. அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு இது சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் உருவாயிருக்கும் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. வடமொழி சொற்களில் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழி தான் மூலம் அப்படின்ட்டு பல ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னதுன்னா, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி தான் அப்படின்னு முதல்ல குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். அப்புறம் 1816 ஆண்டு பேராசிரியர்கள், அதாவது பாப் ராஸ் கிரீம், இவங்க எல்லாரும் மொழியை பற்றி பல ஆய்வு மேற்கொண்டாங்க. முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் இவர் தான் ஒன்று கண்டுபிடிக்கார். என்ன அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு இது ஒரே இனமாக கருதி இதை தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ். அப்புறம் என்னன்னா, மால்தோ, தோடா, கோண்டி இந்த மாதிரியான மொழிகளும் ஆய்வு மேற்கொள்ளுதாங்க. இதுவும் திராவிட மொழிகளோட சேர்ந்தது அப்படின்றாங்க. ஹோக்கன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மொழிகள் எல்லாமே இணைத்து நம்ம தமிழியன் அப்படின்னு பெயரிடலாம் அப்படின்னு பெயரிடுதாரு. இது ஆரிய மொழிகள்லேருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொல்கிறாரு. இதே கருத்தை, ஹோக்கன் சொன்ன கருத்தை மார்க்ஸ் முல்லரும் சொல்லுதாரு. அப்புறம் 1856 திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை ஹால்டுவெல் எழுதுதார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஹால்டுவெல். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை. அதாவது சமஸ்கிருத மொழிக்கு உள்ளேயும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது என்னதுன்னு பார்த்தோம்னா இந்த திராவிட மொழிகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஹால்டுவெலுக்கு பின்னாடி ஸ்டென்ஹனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, ஹமில் சுவலபிள்,
ஆந்திரனோ, தேப்போ, மீனாட்சி சுந்தரம் இவங்களும் இந்த அறிஞர்களும் திராவிட மொழிகளை வந்து ஆராய்ச்சி செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திராவிட மொழி குடும்பம், அதாவது நம்ம திராவிட மொழி குடும்பம் வந்து மொழிகள் நம்ம நிலத்தோடைய அடிப்படையில் மொழிகள் பரவுது. அப்போ அந்த நிலத்தின் அடிப்படையில் 3ஆக பிரிக்காங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு. தமிழ், கன்னடம், மலையாளம் இது வந்து தென் திராவிட மொழிகள்னோ, தெலுங்கு வந்து நடு திராவிட மொழிகள்னோ, பிராக்குயி வந்து வட திராவிட மொழிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம மொழிகளாக பார்க்குறோம். தென் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு அல்லது கொடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்துறது தென் திராவிடனும். வட திராவிடம் அப்படின்றது குரூக், மால்தோ, பிராக்குயி அல்லது பிராக்குயி இது வந்து வட திராவிட மொழிகள் அப்படின்னும். தெலுங்கு கூயி, கூவி அல்லது குவி, கோண்டா, கோலாமி அல்லது கொலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா இந்த மொழிகள் எல்லாம் நடுத்திராவிட மொழிகள். இப்போ இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்து 24 இருக்குது. அது போக எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா அப்படிங்கிற 4 மொழிகளையும் சேர்த்து மொத்த திராவிட மொழிகள் வந்து 28 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திராவிட மொழிகளுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல். நம்ம திராவிட மொழிகளில் நம்ம சொல்ல ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அடிச்சொற்கள் மட்டும்தான் காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹால்டுவெல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹால்டுவெல். அப்புறம் நம்ம அடிச்சொற்கள், திராவிட மொழிகளில் அடிச்சொற்கள் பார்க்கோம். கண் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். மலையாளம், கன்னட மொழியில் வந்து கண்ணு அப்படிங்கிறோம். தெலுங்கு, குடகு அப்படிங்கிறதுல கண்ணு 2 சொல்லி இன்னும் அதை வந்து யூஸ் பண்ணுறோம். குரூக் அப்படிங்கிற மொழியில் அக்கன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். பர்ஜி அப்படிங்கிற மொழியில் கென், தோடா அப்படிங்கிற மொழியில் கொன் அப்படின்னு. அதே மாதிரி திராவிட மொழிகளுடைய எண்ணு பெயர்களும் ஒன்று போலேயே இருக்கும். தமிழில் 3 அப்படிங்கிறோம், மலையாளத்தில் 3, தெலுங்கில் 3, கன்னடத்தில் 3, துளுவில் 3 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடும் இருக்குது. நம்மளுடைய உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய குறில் நெடில் வேறுபாடுகள் வந்து பொருளை வேறுபடுத்த செய்கிறது. அடி குறில், ஆடினா நெடில், வலி அப்படின்னா குறில், வாலினா நெடில். அப்போது குறில் நெடில் வேறுபாடில் பொருள் வேறுபாடுகள் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பால் பாகுபாடு. நம்மளுடைய திராவிட மொழிகளில் வந்து பொருட்களுடைய தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு இருக்கும். வடமொழியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பால் பாகுபாடு கிடையாது. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களுக்கு கூட ஆண் பெண் பாகுபடுத்தப்படுகின்றன. அதாவது கைவிரல்களை பெண்பால்கள்னோ கால் விரல்களை ஆண்பால்கள்னோ அவங்க வந்து வேறுபடுத்துவாங்க. இதே மாதிரி ஜெர்மன் மொழியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தான் முகத்துடைய பகுதிகளான வாய், மூக்கு, கண் இதை வந்து வேறு வேறு பால்களாக சுட்டப்படுதாங்க. அதாவது வாய் அப்படிங்கிறது ஆண்பால், மூக்கு அப்படிங்கிறது பெண்பால், கண் அப்படிங்கிறது பொதுப்பால் அப்படின்னு பகுக்கக்கூடிய நிலை ஜெர்மன் மொழியிலையும் இருக்குது. நம்மளுடைய திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் அப்படின்னா அதோடைய பகுப்பு உயர்திணையில் இருக்கும். உயர்திணை ஒருமையில் காணப்படும். அக்ரிணை பொருட்களில் ஆண் பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் பால் அடிப்படையில் நம்ம பகுக்க மாட்டோம். அக்ரிணையை பால் காட்டக்கூடிய விகுதிகளே இதில் கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா அதனுடைய பேர்களையே ஆண் பெண் அப்படிங்கிறத வேறுபாடு வந்து நம்மளுக்கு காமிச்சிரும். கடுவன், மந்தி, களிறு, பிடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வினைச்சொற்கள்னு பார்க்குறோம். அதாவது ஆங்கிலத்தில் வந்து மொழிகளுடைய வினைச்சொல் வந்து காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் இதை காட்டாது. ஆனால் திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் எல்லாத்தையுமே தெளிவாக காட்டும். வந்தான் அப்படின்னா உயர்திணை ஆண்பால், படர்க்கை, ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மலையாள மொழியிலையும் இந்த மாதிரி கிடையாது. அதாவது அந்த மொழியில் திணைப்பால், எண் இதை வந்து காட்டக்கூடிய பால் காட்டும் விகுதிகள் வந்து கிடையாது. தனிச்சொல்லாவே இருக்கும் ஆண் பெண் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழி திராவிட மொழிகள்லையும் சில பொது பண்புகளை தன்னிடத்தே கொண்டிருக்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திராவிட மொழிகளுடைய பழமையான இலக்கிய இலக்கணங்கள். நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய இலக்கியம் எப்போ தோன்றுறது அப்படின்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் தோன்றியது தான் சங்க இலக்கியம். இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொல்காப்பியம். இது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்து தோன்றியது.
இதோடைய சான்று, இதுக்கு என்ன சான்று இருக்குது அப்படின்னா, தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற நூலில் மூவா அவர் வந்து சொல்லியிருக்காரு. சாகித்ய அகாடமி இதுக்கான பரிசு வாங்கியிருக்காரு. அதுதான் நம்ம சான்றாக எடுத்துக்கிடுதோம். அப்புறம் கன்னட மொழியில் என்னது இருக்குது அப்படின்னா, இலக்கியம் இலக்கணம் ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் தான், கவிராஜ மார்க்கம். அதோடைய ஆண்டு ரெண்டுத்துக்கும் சேம் தான், பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு அளவில். அதே மாதிரி தெலுங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாரதம் அப்படின்றது தான் இலக்கியம். இதோடைய நூற்றாண்டுன்னு பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திர பாஷா பூசணம். இதோடைய காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம கன்னடம் தெலுங்கு இந்த 2 மொழிக்கான சான்றுகள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம் அப்படிங்கிற இதில் இருந்து தான் அந்த சான்றை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மலையாளத்தோடைய இலக்கியம் பார்த்தோம்னா ராமசரிதம். இதோடைய ஆண்டு பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் வந்து லீலா திலகம், பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. அப்போ இதற்கான சான்று எங்கே இருந்ததுன்னா, மலையாள இலக்கிய வரலாறு, அதில் சாகித்ய அகாடமி கூட அந்த நூல் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மொழியில் மலையாளம் கன்னடம், தமிழ் மலையாளம் கன்னடம் இந்த 3 மொழியிலையும் மரம் அப்படின்னு சொல்கிறோம். தெலுங்கில் மானு, துளு கூர்க்கில் மர அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தமிழில் ஒன்று, மலையாளத்தில் ஒன்று, தெலுங்கு மொழியில் வகடி, கன்னடத்தில் ஒந்து, துளுவில் ஒஞ்சி. அப்புறம் தமிழ் மலையாளத்தில் 100 அப்படிங்கிறோம், தெலுங்கு கன்னடத்தில் 100, துளுவில் நூது அப்படிங்கிறோம். அப்புறம் தமிழ் மொழியில் மலையாள மொழியில் நீ அப்படிங்கிறோம், தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளுவில் ஈ, கூர்க்கில் நின் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் 2 2 அப்படின்றோம், மலையாளம் தெலுங்கில் ஈ2 அப்படின்றாங்க, கன்னடத்தில் எரடு, துளுவில் ரட்டு. தமிழில் 4 அப்படின்றாங்க, மலையாளத்தில் 4 அல்லது 4, தெலுங்கில் 4கு, கன்னடத்தில் துளுவில் 4 அப்படிங்கிறாங்க. தமிழில் 5 அப்படிங்கிறாங்க, மலையாளத்தில் 5, தெலுங்கு கன்னடத்தில் 5, துளுவில் 5 அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம தமிழுடைய தனித்தன்மைகள் என்ன, தமிழுடைய தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். தொன்மையும் இலக்கிய வளமும் உடையது தான் நம்மளுடைய தமிழ்மொழி. அதாவது தமிழ்மொழி வந்து நம்ம நாடை தவிர மற்ற நாடுகள்லேயும் பெருமையாக பேசப்படுது. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித் தீவு, அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா. அது மாதிரி பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா மொரீசியஸ், இலங்கை. அப்புறம் மற்ற திராவிட மொழிகளை விடவும் நம்மளுடைய தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கக்கூடிய ஒரு மொழி. அப்புறம் திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் வந்து மிகவும் குறைந்ததாக காணப்படக்கூடியது நம்மளுடைய தமிழ்மொழி. தமிழ்மொழி வந்து திராவிட மொழிகளுடைய சிலவற்றின் தாய்மொழி அப்படின்னு கருதப்படுது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் வந்து அமைஞ்சது. அதாவது சொல்வளமும் சொல்லாட்சியும் பெற்ற மொழி தமிழ்மொழி தான். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் தான் அமைஞ்சிருக்கும். அப்புறம் தமிழுடைய பல அடிச்சொற்கள், அதாவது ஒலி எண்கள், ஒலி இடம்பெயர்தல் அப்படின்ற விதிப்படி மற்ற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. தமிழில் இருந்து தான் மற்ற திராவிட மொழிகள் வந்து வடிவம் மாறி இருக்கின்றன. அடிச்சொற்கள் வந்து எங்கள் தமிழில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுட்டுப்பெயர்கள், மூவிட பெயர்களும் இதில் வந்து பெற்றிருக்கின்றன. திராவிட மொழி குடும்பத்தில் தொன்மையான மூத்த மொழியாக திகழக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்மொழி. தமிழ்மொழி வந்து மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றை பேணி பாதுகாத்து வருது. தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பண்பு கொண்ட மொழி என்னதுன்னா நம்மளுடைய தமிழ்மொழி. நன்றி.